நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். அருண்னு ஒரு மெக்கானிக் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கார் ஷோரூமுக்கு வராரு. ஒரு லக்ஸரியான காரை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா இவரோட உடைய வச்சு இவர்கிட்ட ஏது காசு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப அலட்சியமா தான் இவரை ட்ரீட் பண்றாங்க. சார் உங்க ரேஞ்சுக்கு பாருங்க சார், இது கரெக்டா இருக்கும் சார், அது கரெக்டா இருக்கும் சார்னு சாதாரண காரை காட்டுறாங்க. இவருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல நந்தினின்ற வேற ஒரு பெண்மணி வராங்க. அவங்க கிட்டயும் ரொம்ப அலட்சியமா தான் இங்க இருக்கவங்க நடந்துக்கிறாங்க. குறிப்பா இங்க ஒரு மேனேஜர் இருக்காரு, அவர் தான் அப்படி நடந்துக்கிறாரு. சேல்ஸ் பர்சன் கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேற ஆளை பாருங்கன்ற மாதிரிலாம் சிக்னல்லயே சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. அது என்னன்றத முழு கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே அருண் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறாரு போல. நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. இது மூலியமா நம்ம ஆசைப்பட்ட ஒரு காரை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு ஷோரூமுக்கு வந்துடுறாரு. இப்ப ஷோரூமுக்கு வரும்போதே வந்து எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குறாங்க. எப்பவுமே ஷோரூமுக்கு கார் வாங்கலான்ற ஐடியால வரவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வருவாங்கல்ல. இவர் என்ன சாதாரண மெக்கானிக் ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ பொதுவா மெக்கானிக்லாம் வந்து நிறைய காரை பத்தி தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவர் சும்மா பேச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு போல. மேக்சிமம் இவரெல்லாம் வந்து பேச்சிலேயே அவாய்ட் பண்ணி அனுப்பிடலாம், நிறைய காரெல்லாம் காமிச்சிட்டு இருக்க தேவையில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வந்தவர் நேரா எங்க வராருன்னா, புதுசா வந்து ஒரு லக்ஸரி கார் வந்து லான்ச் ஆயிருக்கும். அந்த காரை பாக்குறதுக்காக வராரு. இந்த கார் என்ன ரேட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு. அதுலயும் வந்து மேனேஜரா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து இவரை பார்க்கும் போதே செம்ம கடுப்பா இருக்கு. இவர் எங்க கார் வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா சேல்ஸ் பர்சன் பேசிதானே ஆகணும். ஒருத்தர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவர் வந்து காரை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கும் போது மேனேஜர் லாங்ல இருந்தே சிக்னல் கொடுக்குறாரு. இவன்லாம் காரை வாங்க மாட்டான், இவங்கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லிடுறாரு. புரிஞ்சுக்கிட்டவர் இருக்காருல்ல, சரி இந்த ரேட் வரும் சார் அப்படின்ற மாதிரி சாதாரணமா முடிக்கிறாரு. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது புதுசா லான்ச் ஆயிருக்கு இந்த கார்ல என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி அருண் கேட்கும் போது இவருக்கு கடுப்பாவுது. இவர் வாங்கவே போறது இல்ல, இவர் எதுக்காக இதெல்லாம் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் ஃபீச்சர்ஸை மட்டும் சொல்றாரு. இதுல இந்த வசதி இருக்கு, இதை அப்கிரேட் பண்ணிருக்காங்க, இதுல வந்து இதை அப்கிரேட் பண்ணிருக்காங்க, இது புது ஃபீச்சர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அருண்மே ஓஹோ இதுவா அதுவான்னு நிறைய கேட்கிறாரு. விஷயம் தெரியுது, அருணுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இந்த சேல்ஸ் பர்சன் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காருல, மெக்கானிக் ஷெட்ல வேலை பாக்குறாரா இல்ல வச்சிருக்காரா தெரியல. சோ இவருக்கு காரை பத்தி எல்லாமே தெரியுது. புதுசா வந்திருக்க கார்ல என்னென்ன வசதி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட பேச்சு கொடுக்குறாரு போல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிருது. இப்ப வந்து அடுத்ததா இதை விட ஒரு லக்ஸரி கார் இருக்கு. அந்த கார் கிட்ட வந்து இது என்ன ரேட்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுல வந்து சேல்ஸ் பர்சனே செம்ம கடுப்பாயிடுறாரு. எல்லாருமே லாங்ல இருந்து இந்த விஷயத்த கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இவர் என்ன ஒவ்வொரு காரா கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வரவங்க ஒவ்வொரு கார்லாம் கேட்பாங்க பார்ப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வாங்குவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அதனால இவங்களுமே ஆர்வமா காட்டுவாங்க. சரி இதுல அந்த வசதி வரும் சார், இதுல இந்த வசதி வரும் சார்னு காட்டுவாங்க. ஆனா இவர் வாங்கவே மாட்டாருன்னு எல்லாருமே நினைக்கிறாங்கல்ல. அதனால அருண் கிட்ட வந்து டக்குனு பேசி அனுப்பணும்ன்ற மாதிரி சட்டுன்னு பதில் சொல்றாங்க. சார் இது இவ்வளவு வரும் சார், இது அவ்வளவு வரும் சார், உங்க ரேஞ்சில ஏதாவது கார் பாக்குறீங்களா, நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்கும் போது நான் வந்து நல்லா பெரிய காரா பாக்குறேன், லக்ஸரி காரா பாக்குறேன், எல்லா வசதியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களால நம்பவே முடியல. இவர் வந்து என்ன காஸ்ட்லி கார் பாக்குறேன்றாரு, சும்மா நம்ம டைமை வேஸ்ட் பண்றாரா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அதாவது 2-3 காரோட ஃபீச்சர்ஸ் பத்தி எல்லாம் இந்த சேல்ஸ் பர்சன் சொல்லிட்டாருல, மேனேஜருமே வந்து டைம் வேஸ்ட் ஆகுதோன்னு நினைக்கிறாரு. ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. சேல்ஸ் பர்சன் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. ஆனா கஸ்டமர் 10-15 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம டைமை வேஸ்ட் பண்ணா உண்மையிலேயே வாங்க வந்திருக்க கஸ்டமர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி மேனேஜர் யோசிக்கிறாரு. அதாவது வந்து அருண் கண்டிப்பா வாங்கவே மாட்டாருன்ற மாதிரி இவங்க எல்லாருமே முடிவெடுத்துறாங்க. அதனால மேனேஜர் இருக்கார்ல, நீ அப்படியே மத்தவங்களை கவனி, அவரை விட்டுரு, அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த அருண் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு காரை பாத்துறாரு, அதோட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயம் இவர் வந்து வேற ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டார்ல, சார் இத பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி திரும்பி கூப்பிட்டு பேசுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மேனேஜருக்கு கடுப்பாயிருது. இந்த ஆளு வாங்கவும் மாட்டான், ஆனா மத்தவங்க கிட்ட பேசவும் விடாம இருக்கானே, இவனை எப்படியாவது பேசி அனுப்பணும்ன்ற மாதிரி மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார நான் பாத்துக்கிறேன், நீ போய் அந்த கஸ்டமரை கவனின்ற மாதிரி அந்த சேல்ஸ் பர்சனை அனுப்பி வச்சிடறாரு. அந்த சேல்ஸ் பர்சன் ஒரு 2-3 பேரை கவனிச்சுக்கிறாரு. அதாவது 2-3 பேருக்கு என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் வாங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அவங்கள பாத்துக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி மேனேஜர் அருண் கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அருண்மே இந்த மாதிரி பாக்குறேன்,
பாக்குறேன், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்படியா சார் காசெல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா கேட்கிறாரு. அருணுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிருது, என்ன காசு இல்லாத மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பாயிருது. இல்ல சார் ரொம்ப ரேட்டு, நான் அதுக்காக தான் சொல்றேன், இந்த அளவுக்கு ரேட்டு நீங்க வந்து எப்படி சார் ஸ்பாட் பேமெண்ட் பண்ண போறீங்களா இல்ல வந்து எப்படி சார் இஎம்ஐ பண்ற மாதிரி பிளானா? இதுல இஎம்ஐ ஆப்ஷன் வராது சார், இந்த கார்லலாம் அந்த ஆப்ஷன் வராது சார் அப்படின்ற மாதிரி இவர் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அருணுக்கு கடுப்பாயிருது. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கார் வாங்குறதுக்காக வந்திருக்கேன், சேர்த்து வச்ச காசு என்கிட்ட இருக்கு, அதுல ஒரு நல்ல கார் வாங்கலாம்னா இந்த அளவுக்கு நீங்க மோசமா என்ன நடத்துறீங்கன்னும் போது, சாரி சார் நாங்க அப்பெல்லாம் நடத்தணும்னு இல்லன்ற மாதிரி இப்ப மட்டும் ஒரு மாதிரி சாஃப்டா பேசுறாரு. இந்த மேனேஜர் அருணை எப்படியாவது அனுப்பலான்ற மாதிரி திரும்ப திரும்ப என்னென்னமோ பேசி அவரை அனுப்புற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அருண் போற மாதிரியே இல்ல, மேற்கொண்டு ஒவ்வொரு காரா பார்த்துட்டே இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில நந்தினின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப சாதாரணமா இருக்கு. இன்னைக்கு என்ன இப்படி ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம உயிரை வாங்குறாங்களே, இன்னைக்கு வந்து அந்த கார்லாம் வாங்கக்கூடிய நாளா இருக்கும், அதாவது ஸ்பெஷலான நாள்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் இன்னைக்கு காரை வாங்குறதுக்காக வருவாங்க. சோ நிறைய கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்கள மாதிரி தொல்லை பிடிச்ச கஸ்டமர் வந்தா எப்படி, இவங்களும் காரை வாங்க மாட்டாங்க, வாங்குற ஒரு கஸ்டமரையே நம்ம இழக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க. இவங்க இப்ப ஏற்கனவே ஒருத்தன் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா இப்ப இன்னொன்னு பொண்ணு வேற வந்திருக்காளே, சீக்கிரமா இவங்களெல்லாம் அனுப்புங்கன்ற மாதிரி மேனேஜர் சிக்னல்லயே புரிய வைக்கிறாரு. அதாவது சேல்ஸ் பர்சன் கிட்ட அவங்கள கவனிச்சுக்கோங்க, முக்கியமான ஆளுங்களை கவனிச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் காரை வாங்க மாட்டாங்க, இவங்களெல்லாம் வந்து எப்படியாவது நீங்க வந்து ஏமாத்தி அனுப்பி விட்டுருங்க, அதாவது ஏமாத்தி அனுப்பி விடுங்க, இல்ல மூஞ்ச காமிச்சு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் தொடர்ச்சியா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு போல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, இப்ப நிறைய பேரை பாக்குறதுனால இவங்க வாங்குவாங்க இவங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும்ல. வாங்காதவங்க கிட்ட வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாம ரொம்ப மோசமா தான் பேசுறாங்க. இப்ப நந்தினி வரும்போது நந்தினியும் ஒவ்வொரு காரா கேட்டுட்டு இருக்காங்க. அலட்சியமா பதில் சொல்லும் போது நந்தினிக்கு கோவம் வந்துருது. அதாவது அருணை பொறுத்த வரைக்கும் பெருசா கோவத்தை காட்டாம இருக்காருல்ல, ஆனா நந்தினி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க எது கேட்டாலும் நீங்க சரியா ப்ராப்பராவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, நான் கார் வாங்குறதுக்கு தானே வந்திருக்கேன், நீங்க சொல்ல மாட்டீங்களா, வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட அதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேசும்போது ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்குல்ல. மேனேஜர் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மேடம் பிரச்சனை அப்படின்னும் போது இவங்களுமே வந்து சேல்ஸ் பர்சன் எதுவுமே ப்ராப்பரா சொல்ல மாட்டாரு, எதை பத்தி கேட்டாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு இருக்காரு, சட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்னும் போது, மேடம் இப்ப நிறைய பேர் இருக்காங்க, நாங்க மத்தவங்க கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணோம், நீங்க வெயிட் பண்ணுங்க, அதாவது நாங்க அட்டன் பண்ணிட்டு வரோம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னும் போது, நான் எதுக்கு வெயிட் பண்ணோம், மத்தவங்கள யாரையாவது, அதாவது எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் கூட பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கன்னும் போது, மேடம் சொல்றது கேளுங்க மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆளுங்க அதுக்கப்புறம் வருவாங்கன்னும் போது, அப்ப நந்தினி வந்து நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன், நான் எதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் கடுப்பாயிடுறாரு. மேடம் வெயிட் பண்ண முடியாதுல, நீங்க கிளம்புங்க மேடம், நீங்க வேற இடத்த பாத்துக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நந்தினிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் எதுக்கு சார் போனோம், எப்படி சார் நீங்க ஒரு வாங்கலான்னு வந்த கஸ்டமர் அனுப்புவீங்க அப்படின்னும் போது, ஓஹோ நீங்க வாங்கிருவீங்களா, நீங்க வாங்குறதுக்காக வந்தவங்களா அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அருண்மே வந்து நந்தினிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. சார் எப்படி சார் ஒருத்தங்க வாங்கணும்ன்ற எண்ணத்துல வராங்க, என்கிட்டயும் அப்படிதான் நீங்க ரூடா பேசுறீங்க, இவங்க கிட்டயும் ரூடா பேசுறீங்க, என்ன ஐடியால தான் சார் இந்த ஷோரூமா நடத்திட்டு இருக்கீங்க, உங்க முதலாளிங்களுக்கு எல்லாம் இது தெரியுமா, வர கஸ்டமர் கிட்ட நீங்க இப்படிதான் நடந்துக்கிறீங்கன்றது உங்க முதலாளிக்கு எல்லாம் தெரியுமான்னும் போது, எல்லாம் முதலாளி சொல்லிதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க நீங்க வாங்குற மாதிரி தெரியல எங்களுக்கு, ரெண்டு பேருமே தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் மேனேஜருக்கு ஆளுங்க மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது, இன்னைக்கு ஸ்பெஷல் டேல, அதனால வந்து இவங்களுக்கு மேல இருக்க அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. மேனேஜருமே வந்து அவங்க வரும்போது வந்து நம்ம பயங்கரமா வந்து எல்லாரையும் கவனிக்கணும், சோ அந்த டைம் இவங்க ரெண்டு பேர் இருந்தா தேவையில்லாத பிரச்சனை, இவங்க ரெண்டு பேரை துரத்தணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. நீங்க ரெண்டு பேர் இதுக்கப்புறம் இங்க இருக்காதீங்க, போங்க போங்கன்னு சொல்றாரு. நாங்க எதுக்கு போனோம், ஒரு அபிஷியல் வராங்கல்ல அவங்கள பார்த்துட்டு தான் போவோன்ற மாதிரி ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணும்போது இவருமே செக்யூரிட்டியை கூப்பிடுறாரு, இவங்களை இழுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்ப செக்யூரிட்டி இழுத்துட்டுலாம் போறாரு. இவங்களுமே வந்து விடுங்க விடுங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. ஆனா செக்யூரிட்டி 2-3 பேர் வந்துடுறாங்க, இழுத்தி உங்களை வெளியவே தள்ளிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து அபிஷியலா வந்து ஒருத்தர் வராரு, அவர் தான் வந்து இவங்களுக்கு மேல் இடத்துல இருக்கவர் போல. இப்ப அவருமே வந்து எப்படி சேல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு, இவங்களுமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஓனருமே வரப்போறாங்க, நீங்க வந்து அந்த எல்லா விஷயத்தையும் கவனிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க, அதாவது அந்த சேல்ஸ் விஷயத்தெல்லாம் கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஓனர் வராங்க. வரது யார் தெரியுமா, நந்தினி தான் இந்த இடத்துக்கு வராங்க. ஓனரோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, அந்த அருண் தான் ஹஸ்பண்டா இருப்பாரு. சோ ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வராங்க. இப்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டு வராங்கல்ல. இப்ப ஷோரூம்ல இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு, என்ன இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேர் நடத்தின டிராமாவை பத்தி சொல்றாங்க. இந்த ஷோரூம்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சில கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கும், அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க வந்தோம், ஆனா அது உண்மைதான் போலியே, அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றீங்க, எங்க எக்ஸ்பிளைன் பண்றதுல என்னங்க ஆச்சு,
சேல்ஸ் டைம் தான், புரியுது, நிறைய பேர் இருக்காங்க தான், அதுக்காக நீங்க எப்படிங்க அந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்க, எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடும் போது, இல்ல அவங்க வாங்க மாட்டாங்கன்னு பார்த்தா, அதாவது நீங்க உங்களோட உடையெல்லாம் பார்க்கும் போதே வாங்க மாட்டாங்கன்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னும் போது, ஏங்க ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டு நிறைய காசை சேர்த்து வச்சு அவர் வாங்கலாம்ல, ஒரு சாதாரண ஆள் கூட கார் வாங்கலாம்ல, நீங்க எப்படி அப்படி நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ரொம்ப மோசமா மேனேஜர் நடத்தினார்ல, மேனேஜர் இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது, அதாவது வந்து நீங்க இதுக்கப்புறம் இந்த வேலையில இருக்கக்கூடாது, உங்களை வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு தூக்குறாங்க. ஒரு சேல்ஸ் பர்சன் மட்டும்தான் சார் காட்டலாம் சார் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசியிருப்பாரு. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. அதாவது மேனேஜர் சொல்றதுனால மத்த எல்லாருமே கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் ஆகி சில தப்ப பண்ணீங்க, ஆனா இந்த பையன் தான் கொஞ்சம் வந்து அந்த மக்களுக்காகவும், அதாவது வர கஸ்டமர் சைட்ல இருந்தும் பேசினா அப்படின்ற மாதிரி அவனை மட்டும் பாராட்டுறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி பாகுபாடுலாம் பார்க்க கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். இதனால நம்மளுக்கு 2-3 சேல் கட் ஆனாலும் பரவாயில்ல, சிலர் வந்து ரொம்ப நேரம் பார்ப்பாங்க, வாங்க மாட்டாங்க, சிலரை நீங்க மிஸ் பண்ற சூழல் கூட வரலாம், அப்படி மிஸ் ஆனா பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம், ஒருத்தரை ரொம்ப மோசமாவும் இன்னொருத்தரை நல்ல விதமாவும் ட்ரீட் பண்றது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து அறிவுரை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.